எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எல்லாரும் ஸ்டிக்கர் கோலம் ஒட்டுவாங்க, இல்லன்னா கல் மாலை கோலம் போடுவாங்க. நீ மட்டும் ஏன் அரிசி மாலை கோலம் போடுற? நாளை எறும்புகளுக்கு சாப்பாடா இருக்கட்டுமேனுதான். ஏன் என்ன பார்த்து கோலத்தை பினிஷ் பண்ணாம போறாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. காலையில வெளியில போகும்போது சுமங்கலி முகத்துல முழிச்சிட்டு போனா போற காரியம் சக்சஸ் ஆகும். அத அந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போல் இருக்கு. அதான் உன்னை பார்த்த உடனே உள்ள போயிட்டா. ஓகே, அப்படியே வச்சுக்கங்க. இப்படி பாதி கோலத்தை பார்த்து போனா என் காரியம் எப்படி சக்சஸ் ஆகும்? வந்து முழு கோலத்தையும் போட சொல்லுங்க, இல்லன்னா போக மாட்டேன். வந்து ஆட என்ன ஜீவானி, கோலம் அரை கோலமா இருந்தா முக்கா கோலமா இருந்தா நீ பாட்டு போக வேண்டியதானே? சோ வரமாட்டாங்க, கோலத்தை பினிஷ் பண்ண மாட்டாங்க. ஆண்டி, எனக்கும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. என் காரியம் நல்லா நடக்கணும், சக்சஸ் ஆகணும். கொடுங்க, நானே போட்டு போறேன். ஆண்டி, எப்படி நம்ம பினிஷிங்? சூப்பர். மீனாட்சி ஆரம்பிச்சு வச்சா நீ முடிச்சு வச்சுட்ட. அசத்திட்டப்பா. முழு கோலத்தையும் போட்டாச்சு. போற காரியம் சக்சஸ் தான். தேங்க்யூ. போதும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க A to Z ஜீவரும் எங்க இருக்கு? குட்டி யாரானா? நானா? நான் ஜீவாவை கட்டிக்கு போறவன். அரேஞ்ச் மேரேஜோ? இல்ல, ஓடி போறோம். ஐயோ, என்ன அது? இதே தீட்டுடாத ஹீரோயின் மாதிரி ஓடி போறேன்னு ஓப்பனா சொல்ற. சரி சரி, அவன் அங்க மேலதான் இருக்கான், போ. ஸ்வீட் மாமி. இந்த கண்ணு கிள்றா. என்னோட ஆர்குமெண்டாலும் கடைசியில தீர்ப்பு தானமா வரும். வருது, வந்துடுச்சே. ஹலோ, எங்க வந்தீங்க? வீடு வாடகை வேணுங்களா? போயா, ஆட்டோ காசு கொடுத்தா போயிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி, என்ன வீடு வாடகை வேணுங்களா? ஐயோ, எல்லா போர்ஷனும் ஃபுல்லா இருக்குங்களே. கவலைப்படாதீங்க, ஏதோ ஒரு சாக்கு வச்சு எவனையாவது கட் பண்ணி அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு நான் இவங்க பக்கத்து போர்ஷன்ல குடி இருக்காங்க. வயசானவங்க தான். டை வீடு வாடகை கீழே வந்துங்க 3000 ருபீஸுங்க. மேல வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா மாடி படியேறி போகணும் பாருங்க. உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுங்க? எனக்கு ஜீவா போர்ஷன் வேணும். ஜீவா போர்ஷனா? கிட்ட அவ்வளவுதான் வீடு போட்டுருக்க. ஆமா, ஜீவா உங்களுக்கு என்ன வேணும்? ஜீவா தான் வேணும். ஓ, அந்த நேரத்துக்கு போயிருச்சா? மேலதான் இருக்கான். அம்மா, போகும்போது சவுண்ட் விட்டு போமா. சிறு வயசு பசங்க ஏடா கூடமா இருப்பானுங்க. நைஸ் டாடி. அப்படியே கல்யாண நாள்ல இருந்து தாடி ஏடன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப நம்ம தாடிக்கு வந்து ரொம்ப வழியாதீங்க. அந்த பொண்ணு உங்களை டாடின்னு சொல்லுச்சு. இதுக்குதான் இந்த கல்யாண மகன வயசு பசங்க பேச்சுலர்ஸ் எல்லாம் இங்க குடி வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஏதோ A to Z பிசினஸ் பண்றாங்கன்னு நினைச்சா இந்த பொண்ணுங்கெல்லாம் அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு சிரிப்பிட்டு போகுதுங்க. பார்த்தா அதுக்கு வேற தடவிட்டு போகுது. என்ன நடக்க போதோ? மம்மி, ஜீவா என் துண்டு உருவினா, நானும் அவன் துண்டு உருவிட்டேன். நாம என்ன செய்யறோமோ அதுதான் குழந்தைங்களும் செய்யும். இனிமே குழந்தையோட அப்படி விளையாடாதீங்க. வா. எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஜீவாவோட கேர்ள் ஃபிரெண்ட். அவர் ரூம் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. தேங்க் யூ. கியூட் பாய். See you. பரவாயில்ல, ஸ்மோக் பண்ணுங்க. எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? அப்ப நீங்களும் அடிங்க. என்ன விஷயமா வந்தீங்க? அன்னைக்கு என் தலையில இருந்து கீழே விழுந்த பூவை கொடுத்தீங்க. தப்பா நினைச்சு நான் உங்களை அடிச்சுட்டு அன்னைக்கே நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ, பரவாயில்லைங்க, தெரியாம தானே பண்ணீங்க. அப்புறம் அன்னைக்கு நடந்த கலாட்டால 2 பொண்ணுங்களை காப்பாத்துனீங்க. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? உங்க ஐடென்டிட்டி கார்டு. தேங்க்ஸ். அன்னைக்கு இத மிஸ் பண்ணிட்டீங்க. கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு காதல்ல பிடிக்குமா? என்னங்க அப்படி கேட்டீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் காதலும் கடவுளும் ஒண்ணுதாங்க. இது ரெண்டும் இல்லன்னா நீங்களும் இல்ல, நானும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது லவ் ப்ராப்ளம்னா சொல்லுங்க, கிளியர் பண்ணி தரேன். கண்டிப்பா. பாய். ஐயோ,
அரையும் குறையுமா போறாளே, இவகிட்ட எவன் மாட்டு போறானோ. ஹலோ, இங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இது ரொம்ப பழைய பில்டிங் இல்லீங்களா? கிராக் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்படியே முட்டு கொடுத்துட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் தானே வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐயோ, இல்லையா? பிரியமா கேட்டான். போனா போட்டோன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டு வந்தேன். கிஸ்ஸா? ஆமா. என்னங்க 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுத்த மாதிரி சாதாரணமா சொல்றீங்க? ஹேண்ட்ஸம் பாய். ஹேண்ட்ஸம் பாயா? உனக்கு இதுதான்டா பிச்சம்.